பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய உபவாச ஜெபத்தின் 5வது நாளுக்கு ஸ்தோத்திரம். 5வது நாளிலே நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். நமக்கு தேவன் இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளில் நம்மை காண செய்த, இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பகல் முழுவதும் நம்மை வெற்றியுடன் நடத்துகிற தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. சங்கீதத்தில் நாம் வாசிப்பது போல அவருடைய உபகாரத்தை ஒன்று மறந்து விடக்கூடாது. இந்த நாளில் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். தேவன் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து, பாதுகாத்ததை நினைத்து, பராமரித்ததை நினைத்து ஆமென், நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறதை நினைத்து இந்த உபவாச ஜெபத்தில் கடந்த 4 நாள் நம்மை பாதுகாத்து ஆமென் ஜெபிக்க உதவி செய்து, உபவாசிக்க உதவி செய்து, ஆமென் மீட்டிங்கில் பங்கு பெற உதவி செய்தார். அதையெல்லாம் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அமைதியாக இருக்காதீங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். எல்லாரும் தேவன் செய்ததை நினைத்து ஒன்று பாருங்க. இதுவரை தேவன் நமக்கு உதவி செய்தார். இதுவரை தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நாம் நடந்து வரவில்லை, தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். நாம் நிற்கவில்லை, தேவன் நம்மை நிறுத்தினார். நாம் இந்த இடத்துல வந்து சேர்ந்தது தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். இந்த டிசம்பரில் இந்த 15ஆம் தேதியில் 11 மாதம் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் அவருடைய கிருபை நம்மளோட கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்ம நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அந்த ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆமென். பரிசுத்தாவினர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். 92வது சங்கீதம். ஆமென். கர்த்தரை துதிப்போம். உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பும் வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில் உமது கிருபையையும் இரவில் உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகள் என்னை மகிழ்ச்சியாக்குகிறீர். உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அது ஆமென். உமது செயல்களை மகிழ்ச்சியாக்கி, உமது செய்களை என்னை மகிழ்ச்சியாக்கி, உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். நம்ம ஜீவனோட காத்தாரே, அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றியோட ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆமென் ஆமென். முழு மனதோடு இருதயத்தை திறந்து ஆமென் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சென்ற ராத்திரியில் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒருமுறை கூட நன்றி கர்த்தாவே. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக ஒருமுறை கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த பகலில் எங்களை நடத்தி கொண்டு போகிற கிருபைக்காய் உமக்கு துதி மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பாதுகாக்கணுமே. ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்கும்போது ஆமென் நீர் அவர்களோட கூட இருக்கணுமே. உங்களுடைய கரத்தை அவர் மீது நீட்டி தொடரணுமே. அவர்களை சேர்த்து அணைத்துக் கொள்ள விடணுமே. நீர் அவர்களை ஆறுதல் படுத்தணுமே. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணுமே. அவர்களை பலப்படுத்தணுமே. கர்த்தாவே, உங்களுடைய கரத்தை நீட்டி ஆமென் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற உங்களுடைய கரத்தை நீட்டி அவருடைய கண்ணீரை துடைக்கணுமே. பரிசுத்தாவியானவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய மனதில் ஆமென் அளவில்லாத சந்தோஷம், சமாதானம் இயேசுவின் கிருபை, இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில கடந்து போகட்டும் அப்பா. ஆமென். இந்த நாளில் இவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென் ஆமென். இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். இவருடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவருடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்களை பார்த்து சொல்லும்படியா தேவனுடைய ஃபேவர் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மீது கடந்து வரட்டும், பிரகாசிக்கட்டும் அப்பா. தேவனுடைய ஃபேவரும் அப்பா உம்முடைய முகம் இவர்கள் மீது வைத்து இவர்களை பிரகாசிக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலே வியாதி யாராலும் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் பெற்றுக்கொள்ளட்டும், சுகம் அடையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தால் ஆமென் மிகவும் வலியால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆமென் சரீரத்தில் அங்கே இங்குமாய் கேஸ்ட்ரைட்டிஸ் நிமித்தமாய் வலியால் கஷ்டப்படுவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆமென் பரிபூர்ண சுகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென் அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆரோக்கியத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா. அதுபோல எல்லா வியாதிக்கும் நீர் நல்ல மருத்துவர். எந்த வியாதி இருந்தாலும் கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாகட்டும். பண கஷ்டத்தில் கடந்து போவர்களுக்காக விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். வேலை செய்கிற இடத்துல வேலை நிமித்தம் படுகிற கஷ்டத்தில் விடுதலை கொடுங்க. ஜபத்தோடும் உபவாசத்தோடும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு கன்சிடர் செய்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு பலனை கொடுத்து புது பலன் கொடுத்து ஆமென் வல்லமையை கொடுத்து கர்த்தாவர்களை நிறுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே
ஈவினிங் நாங்கள் ஒரு மனதோடு கூடுமை ஆராதிக்க அவை நீர் உதவி செய்யுங்க. உடைய பிரச்சனை எங்களோட கூட இருக்கட்டும். ஜூமில் நாங்கள் ஆராதித்தாலும் உடைய கிருபை எங்கள் மீது நீர் பொழிகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவை எங்களுக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிரச்சனைத்தால் எங்களை நிறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமைக்க செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த உபவாச ஜெபத்தின் 5வது நாளில் நாம் வாசிக்க வேண்டிய வேத பாதங்கள் மத்தேயு 21 முதல் 25 அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், ஆமேன், 1 கொரிந்தியர் 7 முதல் 7ஆம் அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரை, ஆமேன், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். நிச்சயமாக நீங்கள் இதையெல்லாம் வாசிக்க வேண்டும். ஆமேன். நேற்று ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதை இன்றைக்கு சேர்த்து வாசித்து விடுங்கள். அதை அலட்சியமாக எண்ணாதீங்க. ஆமேன். ஏனோ தானோ என்று இருக்காதீங்க. பின் அதுக்கப்புறம் வாசிக்கலாம் என்று நினைக்காதீங்க. அன்றன்றைக்குரிய போர்ஷனை அன்றன்றைக்கு வாசித்து முடித்து விடுங்க. முடிந்தவரை எல்லாரும் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தர் நம்மை முன்னேறி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனுக்கு கிருபை நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய கிருபை நம்மளை பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றிகளை செலுத்துவோம். இன்றைக்கு பரிசுத்த ஆண்டவர் நமக்கு பேசுகிற அந்த வசனத்துக்காக நன்றிகளை செலுத்துவோம். எரேமியா 50வது அதிகாரம், ஜெர்மையா சாப்டர் 50 verse 34, வசனம் 34. அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் பரிசுத்தாவினர் நம்மளோடு சொல்லுகிறார். ஆமேன். நம்மை மீட்டு கொண்டவர், வல்லமை உள்ளவர். ஆமேன். அவருடைய நாமம் அல்லேலூயா, வல்லமை உள்ள நாமம், சேனைகளின் கர்த்தர். அந்த ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். என்னையும் உங்களை மீட்டு கொண்டவர், மீட்டு கொண்டார். மீட்பர் என்று சொன்னால் நம்மை விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். உதாரணமாக சொன்னால், இந்த மீட்பர் என்று சொன்னால் இதை நாம் விரிவாய் பார்க்க வேண்டும் என்றால் ரூத்து புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். ரூத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமேன். மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்து தன்னுடைய மாமியாராகிய நகோமியோட கூட உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆமேன் அறிக்கை செய்து நகோமியோட கூட அவர் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆமேன். அங்கே அவரை வீண்டெடுக்க மீட்டுக்கொள்ள ஒரு போவாஸ் இருக்கிற இந்த கதை நமக்கு தெரியும். அதனால் இதை விவரிக்கவில்லை. ஆமேன். போவாஸை போவாஸை நகோமியை மீட்டு கொள்ளுகிறார். ஆமேன். அந்த போவாஸ் இங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். ரூத் 3:11 வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஹல்லேலூயா. அப்போது நம்ம போவாஸ் யார்? அவரை மீட்டு கொண்டவனாக இருக்கிறார். ஆமேன். மீட்டு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு தகுதி வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய உங்களையும் மீட்டு கொண்டவர். இந்த காலையில் நம்மை மீட்டு கொண்ட இந்த தேவன் நம்மளோட சொல்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய மீட்டு கொண்டவருடைய ஒரு குணநலம் என்ன என்றால், அவர் ஆமீன் மரித்து அடக்கம் பண்ண உயிர் சேர்ந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமீன். என்னுடைய மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என்ற மீட்பர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என்னை மீட்டெடுத்தவர் இன்றைக்கும் ஜீவிப்பதினாலே ஆமீன். மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் போவாசின் காலடியில் போய் படுத்து கொண்ட போது அவளுக்கு ஒரு மீட்பு கிடைத்தது. அவனை மீட்டு கொண்டார். அவளுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தார். அவளை அவனுடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டான். அப்படியானால் பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களை மீட்டு கொண்டவர் ஒரு மனுஷன் அல்ல. என்னையும் உங்களை மீட்டு கொண்டவர் சர்வ வளமுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஆமேன் இப்போதும் அவர் பிதாவின் வலது பாரத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இப்போதும் நம்மளோட கூட இருக்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்த யாரையும் அவர் தள்ளிவிடவில்லை. ஆமேன். அப்போ யாவீர் அவருடைய பாதத்தில் விழுந்து துதித்த போது ஆமேன் அவருடைய மகளுக்கு பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமேன். கானானிய ஸ்திரீ அவருடைய பாதத்தில் விழுந்து ஆராதித்த போது அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமேன். இந்த நாளில் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்மை மீட்டு கொண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நம்மை மீட்டு கொண்டது பொண்ணு வெள்ளி பழைய வஸ்திரத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொள்ளவில்லை. ஆமேன். ஆட்டுக்குட்டியானவருடைய குற்றமில்லாத அந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய மீட்பெற்ற ஆமேன் விலை என்று சொன்னால் பொண்ணு வெள்ளி பழைய வஸ்திரம் அல்ல. ஆமேன். நமக்கு
விலை உயர பெற்ற ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தாலே நம்மை மீட்டு கொண்டார். அந்த ரத்தத்தாலே மீட்டு கொண்ட நானும் நீங்களும் அந்த மீட்கெடுக்கப்பட்டவர் நமக்காய் ஜீவிக்கிறதுனால நாம் தைரியத்தோடு முன்னேறி போகலாம். காரணம், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறவரை எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் என்னை அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அவர் பதிலை கொடுப்பார். ரூத் 3:11 நாம் வாசிக்கிறோம். போவா சொல்கிறார், இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொன்னது போல இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் பிதாவின் இடத்திலிருந்து அது உங்களுக்கு கொடுப்பேன். இந்த காலையில் பிரியமானவர்களே, தைரியமாய் முன்னேறி போங்க. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பாரம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சத்தமாய் சொல்லுங்க, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்று மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற மீட்பர் உயிரோடு இருப்பதினாலே, என்ற மீட்பர் ஜீவனோடு இருப்பதினாலே, அவர் இன்றைக்கும் சர்வ வல்லமுள்ளவராய் இருப்பதினாலே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனாலே, ஆமென் ஆமென். அவர் அதிசயமானவர், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அதனால நாம் தைரியமாக முன்னேறுவோம். எதற்காக நீங்க பாரத்தோடு இருக்கீங்க? எதற்கு வேதனையோடு இருக்கீங்க? எதற்கு உங்க முகம் வாடி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசு சொந்த ரட்சகர் என்று வாயினால் அறிக்கை செய்தீங்களா? சத்தமாய் சொல்லுங்க, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்தவர், யாவரின் பிள்ளையை உயிரோடு எழுப்பினவர், லாசரு உயிரோடு எழுப்பினவர். ஆமென். என்னுடைய மீட்பர் அவருடைய வார்த்தையினால சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். ஆமென். அவருடைய மகிமையின் பிரகாசத்தினால ஆமென் நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். அவருடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். என்னுடைய எல்லா தேவைகளிலும் அவர் இறங்கி வருவார். ஆமென். என்று எந்த தேவை இருந்தாலும் அவர் இறங்கி வந்து அதில் சந்திப்பார். ஆமென். என்று தேவைகளுக்கு அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் இருதயத்திலும் வர வேண்டும். நீங்கள் கலங்க தேவையில்லை. ஆமென். நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. ஆமென். நீங்கள் பாரத்தோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்மை மீட்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்கு அவர் தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு அவர் இப்போதும் கிரியை செய்கிறார். அவர் நமக்கு வேண்டி பரிந்து பேசுகிறார். சகோதரா, சகோதரி, மாதாவே, பிதாவே, இந்த பகலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும், உங்கள் விஷயம் எதுவாக இருந்தாலும், டோன்ட் வரி, நீங்கள் பாரப்பட தேவையில்லை. அவர் பாதப்படத்தில் இதை வைத்து விடுங்க. அவருடைய கரத்தில் இதை வைத்து விடுங்க. ஆமென். ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளையுடைய விஷயமா இருந்தாலும், உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுடைய வேலை நிமித்தமான பிரச்சனை இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த உபவாச ஜபத்தின் 5வது நாளில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய தேவன், நம்முடைய மீட்டை கொண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இயேசு அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அற்புதங்களை பார்க்க தேவன் உதவி செய்வார். ரூத்தின் வாழ்க்கையில் ஆமென் போவாசை காண்பிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலாய். ஆமென். ரூத்துவை காண்பிக்கிறது. ஆமென். தேவனுடைய சபையை காண்பிக்கிறதுக்கு காரணம், ரூத் அந்நிய ஸ்திரியா இருக்கிறார். அவர் இதை பெற்றுக்கொள்ள ஒரு யோகியதையும் இல்லாதிருந்த போது அந்நிய ஜாதியாகிய ஸ்திரி தன்னுடைய வார்த்தையினாலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்த போது ஆமென் நகோமியோடு சொன்னார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய தேவன் என்று சொல்லி விசுவாசித்த போது ஆமென் அவளை மீட்டு கொண்டவர். ஆமென். ஒரு போவாசு இருந்தது போல ஆமென் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அவருடைய நம்முடைய பரலோகத்தில் நம்மை, அவருடைய குடும்பத்தில் நம்மை சேர்த்து கொண்டார். பரலோக குடும்பத்தில் நம்மை அவர் சொந்தமாக்கினார். நாம் இப்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தைரியமாய் முன்னேறி போங்க. எந்த விஷயத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய நம்மை மீட்டெடுத்த தேவன் ஆமென் எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், எப்போதும் நமக்கு உதவி செய்ய நம்மளோட கூட இருக்கிறவர், நம்மளோட கூட இருக்கிறார். அதனால் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. we are shining by the power of Holy Spirit. God bless you. God bless you. God bless you. Amen.